வெல்கம் டு குச்சலா கார்னர். எல்லாருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாதத்துக்கான எல்லா ஆர்ஜித சேவைகள் மற்றும் ரூ. 300 ரூ. 500 டிக்கெட்டு, ரூ. 10,500 கொடுத்து போகிற ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கான டிக்கெட்ஸு, வசந்தோத்சவம், அங்கப்பிரதட்சணம், அகாமடேஷன், சீனியர் சிட்டிசன்ஸ், ஃபிசிக்கல் சேலஞ்சடுக்கான எல்லா டிக்கெட்ஸும் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றின அப்டேட்ஸ் டிடிடியே கொடுத்துருக்காங்க. இப்போது அதை பற்றின டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாங்க. முதல்ல ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா எலக்ட்ரானிக் டிப் பற்றின அப்டேட் பார்க்கலாம். ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா எலக்ட்ரானிக் டிப்புக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் 18/1/2024 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ண இருக்காங்க. அதாவது நாளைக்கு காலையில் 10 மணிக்கு இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகுதுங்க. இது நாளைக்கு காலையில் 10 மணிலேருந்து 20ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை காலையில் 10 மணி வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். இந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா எலக்ட்ரானிக் டிப்புக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் யார் வேணுனாலும் எத்தனை பேர் வேணுனாலும் பண்ணிக்கலாங்க. இதுக்கு பைசா எதுவும் கட்ட வேண்டி இருக்காது, ஃபுல்லாக ஃப்ரீ தான். இந்த டிப்பில் ரிஜிஸ்டர் பண்ணி குலுக்கல் முறையில் நம்ம பேர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதுக்கப்புறம் எந்த சேவைக்கு நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோமோ அந்த சேவைக்கான பணத்தை கட்டி அப்போது டிக்கெட்டை நம்ம வாங்கிக்கலாங்க. இப்போது இந்த 2 நாள் கொடுக்குற ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். இந்த ஆன்லைன் ஆர்ஜித சேவா எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷனில் தோமாலா, அர்ச்சனா, சுப்ரபாதம், அஷ்டதள பாத பத்மாராதனம் ஆகிய ஆர்ஜித சேவைகளுக்கு நம்ம புக் பண்ணிக்கலாங்க. இந்த ஆர்ஜித சேவையில் செலக்ட் ஆனால் நாம் பெருமாளை குலசேகர் படிக்கிட்டேருந்து, அதாவது முதல் வாசல் கிட்டேருந்து ரொம்ப நேரம், கிட்டத்தட்ட 30 நிமிஷம் போல் உட்காந்து பெருமாளை தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த ஆர்ஜித சேவா எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் நாளை காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. இது 20ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 10 மணி வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். எத்தனை பேர் வேணாலும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன். அதாவது ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவைக்காக ஒரு நாள் புக் பண்ணிக்கிட்டு அந்த சேவையை நம்ம டைரெக்டாக போய் பார்க்க முடியாது. டிடிடியோட எஸ்விபிசி சேனலில் நம்ம லைவாக டிவியில் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நாள் தர்ஷனத்துக்கான அவைலபிலிட்டி பார்த்துட்டு தர்ஷனத்துக்கான டிக்கெட்டை புக் பண்ணிக்கிட்டு பெருமாளோட தர்ஷனத்துக்கு போகணுங்க. இதுதாங்க ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் டிக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஏப்ரல் மாதத்துக்கான இந்த விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் டிக்கெட்ஸ் 22ஆம் தேதி, ஜனவரி 22ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்தது திருமலையில் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவைக்கான டிக்கெட்ஸ், அதாவது ஏப்ரல் மாதத்துக்கான திருமலையில் நடக்கிற ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவைகளுக்கான டிக்கெட்ஸ். இது நம்ம இந்த டிக்கெட்ஸை வாங்கினவங்க பெருமாளுடைய ஆர்ஜித சேவைகளான கல்யாணோற்சவம், ஆர்ஜித பிரம்மோற்சவம், ஊஞ்சல் சேவா, சஹஸ்ர தீபாலங்கரண சேவா ஆகிய சேவைகளில் டைரெக்டாகவே பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கப்புறம் சுபதம் என்ட்ரி வழியாக போய் பெருமாளை ஜெயவிஜிஎல் கிட்டேருந்து தரிசனம் பண்ணிக்கலாம். இதுக்கான டிக்கெட்ஸு ஜனவரி 22ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ண இருக்காங்க. அடுத்தது ஏப்ரல் மாதத்துக்கான அங்க பிரதட்சணம் டிக்கெட்ஸ் ஜனவரி 23ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ண இருக்காங்க. இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு பைசா எதுவும் கட்ட வேண்டியது இருக்குங்க, ஃபுல்லாக ஃப்ரீ தான். ஸோ இந்த டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆனால் 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே எல்லா டிக்கெட்ஸும் புக் ஆகி முடிஞ்சிடுங்க. ஸோ ஏப்ரல் மாதத்துக்கான அங்கப்பிரதட்சணம் டிக்கெட்ஸை புக் பண்ண நினைக்கிற பக்தர்கள் 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு அவைலபிளாக இருக்கும், புக் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்ரீவாரி ட்ரஸ்ட் டோனர்ஸ்க்கான டிக்கெட்ஸு. ஏப்ரல் மாதத்துக்கான ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டோனர்ஸ்க்கான டிக்கெட் 23ஆம் தேதி, அதாவது வர செவ்வாய்க்கிழமை காலையில் 11 மணிக்கு ஓப்பன் பண்ண போகிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டோனர்ஸ்க்கான டிக்கெட்ஸ்ன்றது ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு 10,000 ரூபாய் டொனேட் பண்ணி அப்புறம் தர்ஷனுக்கான டிக்கெட் ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி டோட்டலாக 10,500 ரூபாய் பே பண்ணி டிக்கெட்டை வாங்குறதுங்க. இது ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டோனர்ஸ்க்கான டிக்கெட்டுங்க. இது 23ஆம் தேதி, ஜனவரி 23ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஓப்பன் பண்ண இருக்காங்க. அடுத்தது ஃபிசிக்கலி சேலஞ்சடு மற்றும் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான டிக்கெட்ஸுங்க. இந்த டிக்கெட்ஸ் ஏப்ரல் மாதத்துக்கான கோட்டா 23ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணிக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த டிக்கெட்ஸும் ஃபுல்லாக ஃப்ரீன்றதால ரொம்ப சீக்கிரமாக புக் ஆகி முடிஞ்சிடுங்க. ஸோ ஏப்ரல் மாதத்துக்கான சீனியர் சிட்டிசன்ஸ் மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சருக்கான டிக்கெட்ஸை புக் பண்ணணும்னு நினைக்கிற பக்தர்கள் 23ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு டிடிடியோட ஆப்பில் லாகின் ஆகி புக் பண்ணிக்கலாம். அடுத்தது ஏப்ரல் மாதத்துக்கான ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் அப்படின்னு சொல்கிற 300 ரூபாய் டிக்கெட்ஸை ஜனவரி 24ஆம் தேதி, அதாவது புதன்கிழமை காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ண போகிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏப்ரல் மாதத்துக்கான 300 ரூபாய் டிக்கெட்டை புக் பண்ணணும்னு நினைக்கிற பக்தர்கள் ஜனவரி 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு டிடிடியோட ஆப்பில் லாகின் ஆகி புக் பண்ணிக்கலாங்க. அடுத்து வருடாந்திரம் நடக்கிற வசந்தோத்சவம்ங்க. இந்த வசந்தோத்சவம் திருமலையில் ஏப்ரல் 21ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 23ஆம் தேதி வரைக்கும், அதாவது
21, 22, 23 ஆகிய 3 நாளில் நடைபெற இருக்குதுங்க. அதற்கான டிக்கெட்ஸ் புக்கிங் வந்து ஜனவரி 22ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ண போகிறது அப்டேட் சொல்லியிருக்காங்க. இந்த வசந்தோத்சவம் அப்படிங்கிற சேவாவும் ஆர்ஜித சேவா கணக்கில் தான் வருங்க. நீங்கள் ஏற்கனவே ஆர்ஜித சேவா புக் பண்ணி இருந்தீங்கன்னா இந்த சேவைக்கான டிக்கெட்டை புக் பண்ண முடியாது. அதாவது எந்த ஆர்ஜித சேவா புக் பண்ணாலும் நாம் புக் பண்ணிக்கிட்ட டேட்லேருந்து 180 டேஸ், அதாவது அடுத்த 6 மாதம் வரைக்கும் 180 நாட்கள் வரைக்கும் எந்த ஆர்ஜித சேவையும் நம்மளால் புக் பண்ண முடியாதுங்க. வசந்தோத்சவம் சேவாவும் ஆர்ஜித சேவா கணக்கில் தான் வரும். அதனால் நீங்கள் ஏற்கனவே ஏதாவது ஆர்ஜித சேவாவில் புக் பண்ணியிருந்தா, அதாவது நீங்கள் புக் பண்ணணும்னு நினைக்கிற டேட்லேருந்து பிஃபோராக 180 டேஸ் பிஃபோர் ஏதாவது சேவை புக் பண்ணியிருந்தா உங்களுக்கு இதுக்கான டிக்கெட்ஸ் புக் ஆகாதுங்க. இது மட்டும் இல்லைங்க, எந்த ஆர்ஜித சேவைக்கான டிக்கெட்ஸும் புக் ஆகாது. 180 டேஸ் முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு அடுத்த ஆர்ஜித சேவைக்கான டிக்கெட்ஸை புக் பண்ண முடியும். அடுத்தது திருப்பதி மற்றும் திருமலையில் அகாமடேஷன், அதாவது திருப்பதி மற்றும் திருமலையில் தங்கும் இடம் வசதிக்கான கோட்டா ஏப்ரல் மாதத்துக்கான கோட்டா ரிலீஸ் பண்ண இருக்காங்க. ஏப்ரல் மாதத்தில் திருப்பதி இல்லை திருமலையில் நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜனவரி 24ஆம் தேதி, அதாவது புதன்கிழமை மதியம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ண இருக்காங்க. ஸோ ஏப்ரல் மாதத்தில் திருப்பதி இல்லை திருமலையில் ரூம் புக் பண்ணணும்னு நினைக்கிற பக்தர்கள் ஜனவரி 24ஆம் தேதி 3 மணிக்கு டிடிடியோடைய ஆப்பில் லாகின் ஆகி புக் பண்ணிக்கலாங்க. இதுங்க டிடிடியிலேருந்து வந்த ஏப்ரல் மாதத்துக்கான எல்லா சேவைகள் மற்றும் ரூ. 300, ரூ. 500 டிக்கெட்ஸ் மற்றும் ஆர்ஜித சேவைகள் மற்றும் ரூம் புக்கிங்கான அப்டேட்ஸுங்க. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு எலக்ட்ரானிக் டிப், அதாவது ஆர்ஜித சேவைகளுக்கான எலக்ட்ரானிக் டிப் ஓப்பன் பண்ண இருக்காங்க. இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு காலையில் 10 மணிலேருந்து 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் ஓப்பன்லேயே இருக்கும். யார் வேணாலும் எத்தனை பேர் வேணுனாலும் இதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாங்க. இது ஃப்ரீ தான். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடித்து 20ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு மேலே குழுக்கள் ஆரம்பிப்பாங்க. அந்த குழுக்களில் நாம் பேர் செலக்ட் ஆனால் மட்டும்தான் நம்ம எந்த சேவையில் செலக்ட் ஆகிருக்கோமோ அதற்கான பணத்தை கட்டி அதுக்கப்புறம் அந்த டிக்கெட்டை வாங்கணுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு பைசா எதுவும் தேவையில்லை, ஃபுல்லாக ஃப்ரீ தாங்க. இதுங்க டிடிடியிலேருந்து வந்த லேட்டஸ்ட் அப்டேட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். திருமலை திருப்பதி பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்டை குச்சலா கார்னர் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. நன்றி.